எங்க சர்ச்சில் ஒரு யூத் மீட்டிங் நடக்குது. அந்த யூத் மீட்டிங்ல நான் ஆராதிக்கிறேன். அந்த ஆராதனையில் இந்த பாட்டு நான் பாடுறேன். சில இந்த பாட்டுக்கு அப்பா அப்பா மகனா மகனா இந்த பாட்டை பாடி ஆராதிக்கிறேன். இங்கே யூத் மீட்டிங்லாம் முடிஞ்சிட்டு மத்தியானத்துக்கு பிறகு மீட்டிங்லாம் முடிச்ச பிறகு எங்கள் ரூமில் ஒரு சின்ன ஸ்பீக்கர் இருக்குது. அந்த ஸ்பீக்கரில் மார்னிங் நடந்த சர்வீஸை லைவில் ஆடியோலாம் எப்படி இருக்குதுன்னு கேட்கலான்ட்டு என் ரூமில் நான் அந்த ஆடியோ போட்டு விடுறேன். ஃபர்ஸ்ட் பாட்டிலேருந்தே ஓடுது. அப்போ நானும் என் பையனும் எங்கள் அண்ணன் பொண்ணு 3 பேரும் பெட்டில் இருந்து ஸ்டார்டிங்லேருந்தே பாட்டு வரும்போது நானும் கை தட்டுறேன், என் பையனும் கை தட்டுறான், எங்கள் அண்ணன் பொண்ணு கை தட்டுறான். அவனும் வாயில் அவனுக்கு லாங்குவேஜில் ஏதோ பாடிட்டு இருக்கிறான். இந்த ஒர்ஷிப் டை வரும்போது நான் தண்ணி குடிக்கிறதுக்காக கிச்சனுக்கு போகிறேன். கிச்சனுக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது இந்த ஆராதனையில் அப்பா பாடுற என் வாய்ஸ் ஸ்பீக்கரில் கேட்கறது எனக்கு கிச்சன் வர கேட்குது. என் வாய்ஸில் அப்பான்னு கேட்குற அதே கூட்டத்தில் இன்னொரு கீச் வாய்ஸ் கேட்குது, அப்பா அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. இது யாரா லைவ்ல எனக்கு தெரியாம மைக் எடுத்து பாடினதுன்ட்டு வேகமா ஓடி வந்து என் ரூம் வாசல் நின்று எத்தி பெட்ல பாக்குறேன். என் பிள்ளை முழங்கால் போட்டுட்டு 2 கையை உயர்த்தி அப்பான்னு கூட்டம் பாருங்க. எனக்கு வந்த சந்தோஷம் இருக்கு. எனக்கு கை ஓடல கால் ஓடல. நான் அங்க போறேன். ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிட்டுருப்பேன்னு நினைக்கிறீங்க? ஓடி போய் என் மனைவியை கூட்டிட்டு வர, இங்க வா என் பிள்ளை நான் அப்பான்ட்டான். திரும்ப திரும்ப அந்த பாட்டை போட்டு விட்டு அவனை அப்பா சொல்ல வச்சு இன்னைக்கு வர அப்பா சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவன் அன்னைக்கு அப்பா சொன்னது எனக்கு இப்படி சந்தோஷத்தை நான் கொண்டாடிட்டு இருக்கும்போது ஆண்டவர் பேச தொடங்குறார். அதாவது எனக்கு இந்த காரியத்தை உணர்த்துறதற்காக என் பிள்ளை 2 வருஷம் அப்பா சொல்ல விடலைங்கிறத அப்பதான் ஃபீல் பண்ணிச்சு. என்ன உணர்த்துனா தெரியுமா? உனக்கு இந்த பிள்ளை எப்படி பிறந்துச்சுன்னு கேட்டார். உன் பலத்துல பிறந்ததா இல்ல நான் உனக்கு கொடுத்ததான்னு கேட்டார். ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவரே ஒரு பிள்ளை கூட பிறக்காதுன்னு சொன்னாங்க, நீங்க கொடுத்த கிஃப்ட் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் பேசினார். நான் உனக்கு தந்த பிள்ளை 2 வயசு வர அவன் வாய்ஸ்ல உன் அப்பான்னு கூப்பிட்டாதது உனக்கு வலிக்குதுல? உனக்கு வலிக்குதுல? நீ என்கிட்ட அப்பான்னு கூப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சுன்னு கேட்டாரு. நீ என்கிட்ட அப்பான்னு பழகி எவ்வளவு நாள் ஆச்சுன்னு கேட்டாரு. அதுக்காக ஜெபிக்க மாட்டேனா? ஜெபிப்பேன். எதுக்கு ஜெபிப்பேன் தெரியுமா? ஆண்டவர் இன்னைக்கு மீட்டிங் போற என்ன செய்தி கொடுக்கணும், ஆண்டவர் நான் இன்னைக்கு ஊழியத்துக்கு போறேன் என்ன பேசணும், ஆண்டவரே ஒரு தேவைக்காக ஜெபிப்பேனே தவிர பழகிறதுக்காக தர மாட்டேன். அத நேற்றுக்கு சொன்னேனே, இளைய குமாரன் அப்பான்னு கூப்பிடுறதுக்கும் மூத்த குமாரன் அப்பான்னு கூப்பிடுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. இளைய குமாரன் அப்பான்னு கூப்பிடுறது ஏதாவது எழுதி வாங்குறதுக்கு, மூத்த குமாரன் அப்பான்னு கூப்பிடுறது பழகிறதற்காக. இந்த பழகுகிற இருதயத்தில் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் பிரசனத்தை தக்க வைக்க முடியும். பிரசனத்தை தக்க வைக்கிறவனுக்கு மட்டும்தான் ஒன்றும் இழந்து போகாமல் காத்துக்கொள்ள முடியும். சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.